இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்காவோட அதிகாரத்தினுடைய சின்னம்னு அவங்களோட பிரம்மாண்டமான ஏர்கிராப்ட் கேரியர் கப்பல்களைத்தான் சொல்வார்கள். ஆனா இப்போ ஈரானோட எல்லைக்கு பக்கத்துல இருந்து அமெரிக்கா தன்னோட கப்பல்களை மெதுவா பின்வாங்க தொடங்கி இருக்காங்க என்ற தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அமெரிக்கா இதை வழக்கமான நகர்வுன்னு சொன்னாலும் உண்மை வேற. ஈரானோட நேவல் ட்ரோன் நடமாட்டம் அந்த பகுதியில முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. பல வருஷமா அமெரிக்கா ஒரு துப்பாக்கியை மேசையில வச்சு மிரட்டுற மாதிரி தான் இந்த கப்பல்களை நிறுத்தி மற்ற நாடுகளை மிரட்டி இருந்தாங்க. ஆனா இப்போ ஈரான் அந்த மிரட்டலுக்கு அஞ்சல. நீங்க இங்க இருக்கலாம், ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்க முடியாதுங்கிறது தான் ஈரானோட ஒரு மெசேஜ் ஆகி இருக்கு. அமெரிக்கா இப்படி தங்களுடைய கப்பலை பின்வாங்கியதுக்கான காரணம் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் படியை வச்சிருக்கிற அமெரிக்கா ஈரானோட இந்த சின்ன ட்ரோன்களை பார்த்து யோசிக்கிறாங்க என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும். இதற்கு பின்னாடி இருக்கிற யுத்த தந்திரம் ரொம்ப ஆழமானது. முதல்ல நாம உன்னை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே போர் என்றாலே பெரிய பெரிய டேங்கில் பிரமாண்டமான கப்பல்கள் காஸ்ட்லியான மிசைல்கள் என்று தான் நாம நினைச்சோம். ஆனா ரஷ்யா உக்ரைன் போர் இந்த விதியை மொத்தமா மாத்திடுச்சு. ரஷ்யாவோட மிகப்பெரிய கப்பல்களை உக்ரைன் விதை வச்சு தாக்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே. ரொம்ப மலிவான ரிமோட் மூலமா இயங்குற சின்ன ட்ரோன்களை வச்சு தான் தாக்கினாங்க. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல்களை சில லட்சங்கள் மட்டுமே செலவான ட்ரோன்களை வச்சு காலி பண்ணினாங்க. இதைத்தான் இப்ப ஈரானும் தங்களுக்கான மாடலா எடுத்துக்கிட்டாங்க. இதைத்தான் இப்ப ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்காங்க. ஈரானோட பிளான் என்னன்னா ஒரே ஒரு ட்ரோனை அனுப்புறதில்ல, ஒரே நேரத்துல 100க்கும் அதிகமான ட்ரோன்களை ஒட்டுமொத்தமா ஏவுறது. அமெரிக்காவோட ஏர்கிராப்ட் கேரியர்ல இருக்கிற ரேடார்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஒரே நேரத்தில் 100 புள்ளிகள் ரேடார்ல காட்டும் போது எதை முதல்ல சுடணும்னு அந்த சிஸ்டமே குழம்பி போயிடும். இதற்கு பேர் தான் சாச்சுரேஷன் அட்டாக். இதுல 90 ட்ரோன்களை அமெரிக்கா சுட்டு தள்ளினா கூட மிச்சம் இருக்கிற 10 ட்ரோன்கள் கப்பலை தொட்டா போதும் அமெரிக்காவோட மொத்த கௌரவம் அங்கு காலியாயிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சின்ன ட்ரோன் எப்படி இவ்வளவு பெரிய கப்பல்களை மூழ்கடிக்கும் என்று. ஆனா நிஜத்தை சொல்ல போனா அமெரிக்காவோட கப்பலை மூழ்கடிக்கணும் என்பது இங்க அவசியம் இல்லை. அந்த கப்பலோட முக்கியமான சென்சார்கள், கம்யூனிகேஷன் ஆண்டனாக்கள் அல்லது விமானங்கள் பறக்கிறதுக்கு இருக்கிற ஓடுதளங்கள், இதுல ஏதாவது ஒண்ணுல இந்த ட்ரோன் போய் மோதி வெடிச்சாலே போதும். கப்பல் கடல்ல தான் நிற்கும், கப்பல் மூழ்காது. ஆனா அது அந்த கப்பலால வேலையே செய்ய முடியாது. இதைத்தான் ராணுவ மொழியில மிஷன் கில் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது மிலிட்டரியில மிஷன் கில்ன்னு சொல்வார்கள். இந்த ட்ரோன்களால அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாட்டியும் அந்த கப்பலை செயல்பட முடியாத அளவுக்கு மாற்றினாலே அது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அந்த கப்பலை வச்சு அமெரிக்காவில் ஈரானுக்கு எதிராக வேறு எதையுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட இன்னும் ஒரு பிளான் அமெரிக்காவோட பணத்தை தேவையில்லாம விரயம் செய்ய வைக்கிறது. அமெரிக்கா அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கு பயன்படுத்துகிற மிசைல்களோட விலை கிட்டத்தட்ட ஒரு $2 மில்லியன் இருக்கும். ஆனா ஈரான் அனுப்புற அந்த ட்ரோன்களோட விலை வெறும் ஒரு $20,000 தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, $20,000 பொறுமதியான ட்ரோனை அளிக்க $2 மில்லியன் பொறுமதியான மிசைல்களை அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா கிட்ட இருக்கிற மிசைல்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடும். ஆனா ஈரான் கிட்ட ட்ரோன்கள் தீராது. இது ஒரு பொருளாதார ரீதியான அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். பாரசீக வளைகுடா என்பது ரொம்ப சின்ன பகுதி, சின்ன இடம். இங்க ஒரு ட்ரோன் கிளம்பினா அது அமெரிக்காவோட கப்பல்களை அடைய சில நிமிஷங்களே போதும். அமெரிக்காவோட வீரர்கள் அந்த ட்ரோன் அது பறவைகள் எதன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ட்ரோன்கள் பக்கத்துல வந்துடும். இந்த ரியாக்ஷன் டைம் கம்மியா இருக்கிறதுனால தான் அமெரிக்கா தங்களுடைய கப்பல்களை அந்த பகுதியில விட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க, நடுக்கடலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது. ஈரான் இப்போ நவீனமான போர் முறையை கத்துக்கிட்டாங்க. வெறும் ராணுவ பலத்தை மட்டும் நம்பாம டெக்னாலஜியை வச்சு அமெரிக்காவுக்கு செக் வச்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கு பிறகு ஈரான் கொடுக்க போற குடைச்சல்கள் தான் ரொம்ப மோசமா இருக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்ப போர்க்களத்துல இருந்து கொஞ்சம் அமெரிக்காவோட அரசியலுக்கு வருவான். முன்னாள் கவர்னரா இருந்த ஏசி வென்சுரா அவர்கள் ஒரு அதிரடியான கோரிக்கையை முன்வைச்சிருக்கார். ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு போருக்கு ஆதரவா ஓட்டு போற அரசியல்வாதிகளோட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா ராணுவத்துல சேர்ந்து போருக்கு போகணும்னு அவர் சொல்லியிருக்கார். இது எவ்வளவு நியாயமான விஷயம் என்பதை நீங்களும் யோசிச்சு பாருங்க. லின்சி கிரகம் மாதிரியான ஆட்கள் டிவியில வந்து உட்கார்ந்து ஈரான்ல நாங்க ஆட்சி மேரத்தை கொண்டு வருவோம், கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம், ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானை நியூட்ரலைஸ் பண்ணுவோம் என்ற மாதிரி கருத்துக்களை கெத்தா சொல்லலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனா நிஜத்துல சண்டைன்னு வந்தா, நிஜத்துல போராண்ட ஒன்று வந்தா சாத போறது சாதாரண மக்களோட பிள்ளைகள் மட்டும்தான். இந்த உண்மை மட்டும் சட்டமா வந்தா அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவ்வளவு கூடிய சீக்கிரம் யாருமே போருக்கு போகணும்னு சொல்லவே மாட்டார்கள்.
இப்ப எப்படி ஈஸியா போறன்னு சொல்கிறார்கள், ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார்கள். அப்படி யாருமே ஈஸியா இதனை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றா அப்படி போரண்டு வந்தால் தங்களுடைய பிள்ளைகளும் தங்களுடைய உறவுகளும் போர்ல போய் உயிரிழந்து விடுவார்கள், கொல்லப்பட்டு விடுவார்கள் என்ற பயத்தாலேயே எடுத்த உடனே போரண்ட முடிவுக்கு அவர்கள் வரமாட்டார்கள். பேச்சுவார்த்தை டிப்ளமசி என்ற பேச்சுக்கு தான் அவர்கள் வருவார்கள். இப்ப லிங்சிக்கிறவங்க தைரியமா சொல்வதற்கான காரணம் என்ன? அவரோட பிள்ளைகளோ இல்லாத அவரோட உறவுகளை சேர்ந்த நபர்களோ யாருமே இராணுவத்தில் இணைந்து இந்த போர்ல போய் சாக போறதில்லை. அமெரிக்காவில் இருக்கிற சாதாரண மக்களோட உறவுகளும் பிள்ளைகளும் தான் போய் போர்ல சாக போறார்கள். அவர்கள் இருந்தா என்ன, இறந்தா எனக்கு என்ன, எனக்கு என்னுடைய பிள்ளைகள் சேஃபாக இருக்கிறார்கள் தானே, அதே போதுமென்ற ஒரு தைரியத்துல தான் லின்சிக்ரா மாதிரியான ஆட்கள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும் என்று தைரியமா கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்து இந்த போர்க்களத்துக்கு போவதாக இருந்தால் அவர்கள் போரென்ற ஒன்றை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப நாம ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். அதாவது அமெரிக்காவோட அந்த இமேஜ் கெத்து இப்ப உடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை போர்ங்கிறது வெறும் ஆயுதங்களை மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, அது ஒரு பிரஸ்டீஜ் மேட்டர். குறிப்பா டொனால்ட் மாதிரியான தலைவர்கள் அமெரிக்காவை ஒரு மிரட்டலான வல்லரசா காட்டுறதுல தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. உலகமே அமெரிக்காவை பார்த்து பயப்படணும், அவங்க அமெரிக்கா ஒரு பார்வை பார்த்தாலே மற்ற நாடுகள் அடங்கி போகணும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். ஆனா இந்த ட்ரோன் விவகாரம் அந்த அமெரிக்காவை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அந்த கட்டுக்கதையை மெதுவா உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்பினுடைய போர் வியூகம் எப்பவுமே ஒரு பிராண்டிங் மாதிரி தான். நான் ஒரு ஏர்கிராப்ட் கேரியரை அனுப்பினா ஈரான் பயந்து ஓடுமென்னு அவர் கணக்கு போடுறார். ஆனா கடல் சார் யதார்த்தம், அதாவது மெரீன் டைம் ரியாலிட்டி ட்ரம்போட இந்த பிராண்டிங்கு கட்டுப்படாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவுனா இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன ட்ரோன் உங்க கப்பலோட சென்சாரை உடைச்சா அது உலக அளவுல உங்க பிம்பத்துக்கு விழுகிற மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அதாவது அமெரிக்காவோட பெரிய பிம்பத்துக்கு விழுகிற மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இருக்கும். அமெரிக்கா ஏன் தங்களுடைய கப்பல்களை பின்னுக்கு தள்ளி இருக்காங்கன்னு கேட்டா, நாங்க பாதுகாப்பா இருக்கோம்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொன்னாலும், அதுக்காண்டி தான் இதனை பின்னுக்கு தள்ளி வைக்கிறோம்னு சொன்னாலும், அந்த நடவடிக்கை அந்த பகுதியில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. ஓ, அப்போ அமெரிக்கா வழியே ஈரானோட ட்ரோன்களை சமாளிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மற்ற நாடுகள் மத்தியில் எழுப்பியிருக்கு. ஒரு மேஜிக் ஷோவில் அந்த மியூசிஷியனோட ரகசியம் தெரிஞ்சு போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இப்ப அமெரிக்காவோட நிலைமை மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். அமெரிக்கா தங்களுடைய கப்பலை கொண்டு போய் முன்னுக்கு நிலை நிறுத்திட்டாங்க, ஈரானோட கடற்பகுதியில நிலை நிறுத்திட்டாங்க. இப்படி இருக்கல அந்த கப்பலை அவர்கள் பின்னுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், முன்னுக்கு கொண்டு போனா அது அமெரிக்காவோட பவரை காட்டும். அதுவும் அந்த கப்பலை ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி, அது பாதுகாப்பு அச்சுறுத்தலோ அல்லது அமெரிக்கா பின்வாங்குறோம்னு நினைக்கிறார்களோ, ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அந்த கப்பலை ஒரு சொட்டு பின்னுக்கு கொண்டு வந்தாலும் அமெரிக்காவோட பிம்பம் அங்கு உடையுது என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட பவர் மேலேயே மற்ற நாடுகளுக்கு அது கேள்வி எழுப்பும் என்பதுதான் உண்மை. அதுதான் இப்ப நடக்குது. ஆகவே அமெரிக்காவோட அந்த இமேஜம் கெத்தம் இப்ப முழுசா உடைஞ்சு கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மையா இருக்கு. அமெரிக்காவுக்கு இப்ப ஒரு முக்கியமான பயம் இருக்கு. ஒருவேளை அமெரிக்காவோட கப்பல் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அது அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு புயலையே கிளப்பும். இவ்வளவு காசு போட்டு கப்பலை கட்டினீங்களே, ஒரு சின்ன ட்ரோன் கிட்ட இருந்து அதை பாதுகாக்க முடியலையான்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த அரசியல் அசிங்கத்தை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க பின்வாங்கல எஸ்ட் ட்ரீ பொசிஷன் பண்றோம் என்று அமெரிக்கா சொல்லிட்டு கொஞ்சம் நைஸா நகர்ந்து போறாங்க. ஈரானோட வெற்றியும் இங்கதான் இருக்கு. அவங்க அந்த கப்பலை தாக்கணும்னு கூட, அதாவது அமெரிக்காவோட கப்பலை தாக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அமெரிக்காவை யோசிக்க வச்சாலே அது ஈரானுக்கு பெரிய ஒரு வெற்றி தான். அமெரிக்கா முன்னாடி மாதிரி எடுத்தோம் கவுத்தம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம தற்காப்பு நிலைக்கு போயிருக்கிறது தான் ஈரானோட இந்த பிடரன்ஸ் வியூகத்தோட மிகப்பெரிய ஒரு சக்சஸா பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆனா ஈரான் அந்த சூப்பர் ஹீரோவோட பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால இப்ப அமெரிக்கா அந்த மேரியை விட்டு கீழே இறங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கீழே இறங்கி கொண்டு இருக்காங்க. இது அதிகார போட்டியில நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றமாகத்தான் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஏனென்றா இதுவரைக்கும் நாம என்ன செஞ்சாலும் அமெரிக்கா பாத்துக்குமான ஒரு தைரியத்துலதான் இஸ்ரேல் பல முடிவுகளை எடுத்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவை தற்காப்பு நிலைக்க போகுதுன்னு தெரியும் போது இஸ்ரேலோட கணக்குகள் அனைத்துமே அப்படியே மாறுது. ஈரான் மேல நேரடியாக கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க 2-3 தடவைக்கு கிட்ட யோசிக்க வேண்டி இருக்கு. அமெரிக்கா கொடுக்குற அந்த ஒரு பாதுகாப்பு வலையமைப்பு முன்னாடி மாதிரி அவ்வளவு உறுதியா இல்லையங்கிறது நிதர்சனமான உண்மை. இது மத்திய கிழக்கு அரசியலையே மாற்றி அமைக்குது என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஈரான் ஒன்றும் திடீரென்னு இதையெல்லாம் செய்யல. பல வருஷமா அவங்க மேல போடப்பட்ட பொருளாதார தடைகள், மிரட்டல்கள், படுகொலைகள், அதாவது ஈரானுக்கு நிறைய உளவாளிகள்
இஸ்ரேலும் அனுப்பி அமெரிக்காவை அனுப்பி நிறைய கொலைகளை செய்திருக்கிறார்கள், நிறைய படுகொலை செய்திருக்கிறார்கள். அதுக்கான பதிலடியாகத்தான் அவங்க இந்த ட்ரோன் மற்றும் மிசைல் தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அமெரிக்கா இப்போ ஒரு முக்கியமான முடிவுக்கு வரணும். நிஜமாகவே அமைதியை விரும்புகிறாங்களா இல்லை இன்னும் பழைய மிரட்டல் அரசியலை செய்ய போகிறாங்களா என்பது. இந்த ட்ரோன் போர் முறை உலக அரசியலை மாற்ற போகுது என்பதுதான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் தரப்புல இருந்து இந்த ட்ரோனை பயன்படுத்தி அமெரிக்காவை பின்னுக்கு விரட்டி அடித்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வையுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.